அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இந்த நிறைய வீடியோ வாழை இலை அல்வா செய்கிறத பார்த்தேன். எனக்கும் ஒரு ஆசை, சரி செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணலான்ட்டு முயற்சி பண்ணி சொதப்புனது தான் இந்த வீடியோ. எப்படி சொதப்பி வச்சுருக்கேன்னு பாருங்கள். எல்லோரும் அலசிட்டு நறுக்குவாங்க. நான் நறுக்கிட்டு அலசும்போது கொஞ்சம் மிஸ்டேக்காக ஆச்சு. நல்லா அலச முடியல, ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிடுச்சு. அலச முடியல, ரொம்ப சிரமமாயிடுச்சு. அதுக்கு அலசிட்டு நறுக்கிறது ரொம்ப நல்லதாக இருந்துச்சு. இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டேன். அது வரைக்கும் கரெக்டாக செஞ்சுட்டேன். அது மிக்சியில் அடித்து அதோடைய சாறு எடுக்கிற வரைக்கும் கரெக்டாக செஞ்சாச்சு. 5-6 அலசி எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா சாறு எடுக்கிற வரைக்கும் கரெக்டாக ஓகேவாக ஆகிடுச்சு. அதுக்கப்புறம்தான் மிஸ்டேக்கே ஆரம்பிச்சிச்சு. பார்த்து நல்லா மிக்சிலையும் அடித்து அந்த சாறு எடுத்தாச்சு. சாறு தனியாக, சக்கை தனியாக ஆக்கியாச்சு. நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆனால் என்ன மிஸ்டேக்கு அப்படின்னா, அந்த வீடியோவில் கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி கிண்டிட்டு தான் இது எசன்ஸ் மாதிரி தான் சேர்க்குறாங்க. ஆனால் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். நெய், ஜீனி, கார்ன்ஃப்ளவர் மாவு, அந்த எசன்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நான் இந்த எசன்ஸையே ஊற்றி கிளற ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் மிஸ்டேக்கு. கடாயில் டைரெக்டாகவே அதை ஊற்றி கிளற ஆரம்பிச்சிட்டேன். அது பாருங்கள் என்ன மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை போட்டு கிண்டும்போது திரியாக ஆகிடுச்சு. கரெக்டான அந்த இதில் பதத்துக்கு வரலை. அப்புறம் என் மகன் ஒரு ஐடியா கொடுத்தது வச்சு தான் அப்புறம் செஞ்சேன். சூப்பராக வந்துருச்சு. இதுக்கு அதிகம் இந்த எசன்ஸு தேவையில்லை. ஒரு கலருக்காக வேண்டி, கலர் காம்பினேஷனுக்காக வேண்டி தான் சேர்த்துருக்காங்கங்கிறது அதுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. ஆனால் ஒரு வழியாக கிண்டி சட்டி வேஸ்ட்டு, நெய் வேஸ்ட்டு, ஜீனி வேஸ்ட்டுன்னு அத்தனையும் வேஸ்ட்டு ஆக்கிட்டு தான் அந்த விஷயத்தை கற்றுக்க முடிஞ்சுது. முன்ன இருந்த காலத்துலலாம் இலையில சாப்பாடு போட்டு சாப்பிட்டா அந்த சூட்டோடு சாப்பிட்றதுக்கு அதுக்கும் அது ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த இலையில உள்ள அந்த சத்துக்களும் நமக்கு வரும்னு சொல்லுவாங்க. இப்போ டைரெக்டாக இலையவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அது வரைக்கும் சந்தோஷந்தான். நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட் பண்ணதில்ல. ஆனால் என்ன பக்குவமாக பண்ணாதனால கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு, வேஸ்ட்டாகவும் ஆகிடுச்சு. ஆனால் நாங்கள் அங்கே விடுவோமா? நெய் ஊற்றிருக்கோம், சீனி போட்டிருக்கோம், எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டாச்சு ஒரு வழியாக. யாரெல்லாம் இந்த மாதிரி சொதப்பிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தான் வந்துச்சு. அதுக்கு மேலே கொஞ்சம் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாம் கட் பண்ணி அப்படியே அழகுபடுத்தவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஒரு அரை மணி நேரம் கழித்து கொட்டி கவுத்துனதுக்கப்புறம் நல்லா திக்னஸ் ஆகி சூப்பராக இருந்துச்சு. அப்போ தான் அந்த வீடியோவில் பார்த்த மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு வந்துச்சு. அது வரைக்கும் கூழ் மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு திக்னஸ் கொடுக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி யாராவது சொதப்பிருக்கீங்களா என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.